வணக்கம். என்னுடைய பெயர் ஜி அசோக்குமார். நான் ஒரு பசுமை செயற்பாட்டாளராக இருக்கேன். இப்போ நான் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பனை விதையில் விநாயகர் செஞ்சுருக்கேன். அந்த பனை விதை விநாயகர் என்ன காரணத்துக்காக செஞ்சுருக்கோம்னா, இப்போ வருகிற 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. களிமண்ணிலான விநாயகர் நிறையவே செஞ்சு நீர்நிலைகளில் கரைப்பாங்க. அதில் நிறைய இடர்பாடுகள் இருக்கின்ற ஒரு சூழல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் அரசும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பனை விதை விநாயகர் செஞ்சுருக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா, நமது மாநில மரமான பனை மரத்தை பாதுகாக்கணும், மீட்டெடுக்கின்ற ஒரு சூழல் இருக்குது. அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பனை மரத்தை பாதுகாக்கணும்னா மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கணும். அந்த கவனத்தை ஈர்க்கணுன்ற ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்காக அதில் அந்த பனம் பழத்திலிருந்து பனை விதை விநாயகர் செஞ்சு மக்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு வரேன். இது இலவசமாக கொடுக்குறது மூலமாக விநாயகர் கும்பிட்டு முடித்த பிறகு நீர்நிலைகளில் கரைக்கக்கூடியது ஒரு சம்பிரதாயமாக வச்சுருக்காங்க. அதில் நம்ம கேட்டுக்கிறது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விநாயகரை இந்த பனை விதை விநாயகரை சாமி கும்பிட்ட பிறகு நீர்நிலைகளில் நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி, இல்லை நீர்நிலைகளில் விதைத்தாலும் சரி, இது மரமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் பொதுமக்கள்கிட்ட இதை ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு சூழலில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ நம்ம இந்த ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பனை விதை விநாயகர் மூலமாக நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். வருங்கால சந்ததியினருக்கு இந்த பனை மரத்தை மீட்டெடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியும். மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம் இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்று வாழ்வோம். இந்த விநாயகர் செய்கிறதுனால பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கா? என்ன மாதிரி வரவேற்பு இருக்குது? வரவேற்பு இருக்குண்ணே, நிச்சயமாக இருக்குது. ஏன் அதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, போன முறை நான் ஒரு 20 பொம்மைகள் வரை தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த வட்டம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 14 பொம்மைகளுக்கு எனக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்க. இது நம்ம இலவசமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்றதுனால ஆர்வமாக கேட்குறாங்க. ரெண்டாவது, பனைமரம் குறித்து அவங்களோட சிறு சிறு உரையாடல்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. அதனால் வருங்காலங்களில் இது நிறைய செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அது இலவச பயிற்சியாகவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கவுங்களே வீட்லேயும் செஞ்சுக்குவாங்க. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்குன்றதுக்காக இதை முன்னெடுத்துக்கலாம். அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன மாதிரி கொண்டு போக போகிறீங்க? இந்த பனை விதையை வச்சு என்ன மாதிரியான பொம்மைகள் உருவாக்கியிருக்கீங்க? அடுத்த கட்டமாக என்னென்ன செய்ய போகிறீங்க? இதில் நம்ம முதல்ல ஆரம்பித்தது தாத்தா பொம்மை தான். முதல்ல நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்த தாத்தா பொம்மைன்னு சொல்லுவாங்க, திஷ்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல நம்ம உருவாக்கணும். அதனுடைய அடுத்த பரிமாணமாக கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா, விலங்குகள். அதில் சிங்கம் மற்றும் குரங்கு, யானை, இது போன்ற விஷயங்கள் அதில் கொண்டு வந்தோம். அது போக மேலும் அதில் சாண்டா கிளாஸ், நம்ம கிறிஸ்துவ நண்பர்களுக்காக கிறிஸ்மஸை முன்னிட்டு அவங்களுக்கு சாண்டா கிளாஸ் பொம்மை பரிசு பொருளாக வழங்குறதுக்காக சாண்டா கிளாஸ் செஞ்சுருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா உருவமே கூட நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி பலவிதமான பரிமாற்றங்களுக்கு கொண்டு போகும்போது தான் அந்த பனை மரத்தை நம்ம மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியுன்றதுனால குழந்தைகள்கிட்ட இதை இலவச பயிற்சியாகவும் இப்போ கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம்.